கிட்ஸ், நாம் இன்னைக்கு டென்ஸ் அண்ட் ஒன்ஸ்ல உள்ள அசைன்மெண்ட்டை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். Help me. Alka went to a general store to buy a kurkure. The cost of one kurkure is rupees 15. She has only 10 rupee notes and 1 rupee coins. How many notes and coins should she give to the shopkeeper? என்ன சொல்லியிருக்காங்க? அல்கா இவ வந்து கடைக்கு போறா. போயிட்டு வந்து ஒரு குர்குரே பாக்கெட் வந்து வாங்குறா. அதோட விலை வந்து என்னது? 15 ரூபீஸ். அவகிட்ட வந்து என்ன பைசா வந்து இருக்கு? அதாவது வெறும் 10 ரூபாய் நோட்டு இருக்கு. அப்புறம் வந்து 1 ரூபி காயின் வந்து இருக்கு. ஸோ இந்த 15 ருபீஸ் குர்குரேக்கு வந்து அவ வந்து எத்தனை நோட்ஸ் எத்தனை காயின்ஸ் வந்து கொடுக்கணும், அதாவது எத்தனை 10 ருபி நோட்ஸ் கொடுக்கணும், எத்தனை 1 ருபி காயின்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். குர்குரேயோட விலை வந்து என்னது? 15 ருபீஸ். ஸோ 15 ருபீஸை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 15ஆ? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க? ஒன்ஸ், டென்ஸ் இப்படி வந்து கரஸ்பாண்டிங்காக அந்த வேல்யூஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த டென்ஸ் வந்து 10 ருபி நோட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? இந்த ஒன்ஸ் வந்து 1 ருபி காயினை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அதுபடி பார்த்தோன்னா எத்தனை 10 ருபி நோட் வந்து வேணும்? ஒரு 10 ருபி நோட் வேணும். எத்தனை 1 ருபி காயின் வந்து வேணும்? 5 1 ருபி காயின் வேணும். ஸோ இதை வந்து எடுத்து எழுதுங்க. எத்தனை 10 ருபி நோட்டு? 1 10 ருபி நோட் அண்ட் 5 1 ருபி காயின். ஸோ இதுதான் வந்து என்னது? ஆன்சர். If Alka wants to buy a biscuit packet of rupees 27, then how many notes and coins should she give to the shopkeeper? Fill in the blanks with correct answer. இப்போ இதே வந்து பிஸ்கெட் வந்து வாங்குறா. அதோட விலை வந்து 27 ருபீஸ். ஸோ எவ்வளவு 10 ருபி நோட்ஸ் கொடுக்கணும், எவ்வளவு 1 ருபி காயின்ஸ் கொடுக்கணும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த 27 வந்து டென்ஸ் ஒன்ஸ் போட்டுக்கோங்க. இது 10 ருபி நோட்டு, இது 1 ருபி காயின். ஸோ எத்தனை வந்து 10 ருபி நோட் வந்து கொடுக்கணும்? 2 10 ருபி நோட்ஸ். எத்தனை 1 ருபி காயின் வந்து கொடுக்கணும்? 7 1 ருபி காயின்ஸ். If Alka wants to buy a notebook of rupees 34, then how many notes and coins should she give to the shopkeeper? ஸோ இப்போ வந்து நோட் புக் வாங்குறா. அதோட விலை வந்து 34 ருபீஸ். ஸோ எத்தனை 10 ருபீஸ் நோட் வந்து கொடுக்கணும், எத்தனை 1 ருபி காயின் வந்து கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். டென்ஸ் ஒன்ஸ் அது கீழே 34 வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னது? டென்ஸ் வந்து 10 ருபி நோட்டை வந்து இண்டிகேட் பண்ணும். ஒன்ஸ் வந்து 1 ருபி காயின் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ 3 10 ருபி நோட்ஸ். எத்தனை 1 ருபி காயின் வந்து வேணும்? 4. ஸோ 4 1 rupee coins. Next problem. Can you do the following without help of your teacher and parents? Draw the 10 rupee notes and 1 rupee coins to show the price of each items given below. இப்போ நீங்க இதை வந்து சால்வ் பண்ண போறீங்க. சரிங்களா? எத்தனை 10 ரூபாய் நோட்டு வேணும், எத்தனை 1 ரூபி காயின் வேணும் அப்படின்றத வந்து எழுத போறீங்க. ஒவ்வொரு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட விலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இதை வந்து எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நோட் புக். இதோட காஸ்ட் வந்து 23 ருபீஸா. ஸோ 23 ருபீஸை ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து பிரேக் டவுன் பண்ணுறது? 23 டென்ஸ் ஒன்ஸ் வந்து அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. ஸோ எத்தனை 10 ருபி நோட் வந்து வேணும் இதுக்கு வாங்கணும்னா? 1 2 10 ருபி நோட்ஸ் வந்து வேணும். எத்தனை 1 ருபி காயின் வேணும்? 1 2 3. சரிங்களா? இப்போ பேக்கோட விலை வந்து என்னது? 32 ருபீஸ். ஸோ என்ன பண்ணணும்? 3 10 ருபி நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். 1 2 3 3 10 ருபி நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 ருபி காயின் வந்து எத்தனை யூஸ் பண்ணணும்? 2 1 2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 45 ருபீஸ். ஸோ 4 10 ருபி நோட்ஸ். 1 2 இது வந்து 3 4. அதாவது ருபீஸ்க்கான சிம்பிள் வந்து இது. சரிங்களா? அதாவது இப்படி ஆர் மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு கோடு, அதுக்கு நடுவில் ஒரு கோடு. இது வந்து எனக்கு ருபீஸோட சிம்பிள். 1 2 3 4 5 1 rupee coins.
Problem number 5. How much money do the notes and coins make? Count and write. இங்க 10 rupees and 1 rupee coin கொடுத்திருக்காங்க. இங்க வந்து என்ன வேல்யூ, என்ன அமௌண்ட் வந்து அது வந்து மேக் பண்ணுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸோ எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை நோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க? 10 rupee நோட்ஸ் 1 2 3 3 நோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது 10 plus 10 plus 10 10 plus 10 20 20 plus 10 30. ஸோ rupees 30. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்க ஒரு 10 இங்க ஒரு 10, ஜஸ்ட் 2 10 rupee நோட்ஸ். ஸோ 20 rupees. இங்க வந்து எத்தனை 10 rupees இருக்கு? 10 plus 10, அப்புறம் வந்து என்ன இருக்கு? 1 2 3 3 1 rupee காயின்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? 10s பிளேஸ்ல 2 போட்டுக்கணும், 1s பிளேஸ்ல வந்து என்ன பண்ணணும்? 3 வந்து போட்டுக்கணும். 3 1 rupee காயின் இருக்குல்ல, ஸோ இதோட அமௌண்ட் வந்து என்னது? 23 rupees. மேட்ச் தி ஃபாலோயிங். இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை டென்ஸ் ஒன்ஸ்ல நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி மேட்ச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? 86. 86னா என்ன அர்த்தம்? இங்க ஃபர்ஸ்ட் டென்ஸ் ஒன்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 8 tens 6 ones எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க. டென்ஸ் ஒன்ஸ் 110 8 ones இங்க இருக்கு. டென்ஸ் ஒன்ஸ் 5 tens 0 ones. Tens ones போட்டாச்சு. 7 tens 4 ones. Tens ones 2 tens 6 ones. இங்க வந்து பார்த்தா ஒரு 10 rupees கொடுத்திருக்காங்க, ரெண்டு 1 rupee coins வந்து கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 plus 1 11 11 plus 1 12. ஸோ இங்க வந்து 12 வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? Read the number names aloud and break the number. The first one is done for you. இங்க நம்பர் கொடுத்திருக்காங்க, நம்பர் நேம்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து இந்த நம்பரை வந்து பிரேக் டவுன் பண்ணி எழுதணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 74. இதோட நம்பர் நேம் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பிரிச்சிருக்காங்க? 70 plus 4. சரிங்களா? ஸோ இதே மாதிரி 42 வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ணுவீங்க? 40 plus 2. 84 வந்து 80 plus 4. 88 வந்து 80 plus 8. இதை ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து 88 வந்து கிடைக்கும். எப்படி செக் பண்றது? 80 in the mind, 8 in the finger. After 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 38னா என்ன அர்த்தம்? 30 plus 8. 26னா 20 plus 6. 55, 50 plus 5. 99, 90 plus 9. 37, 30 plus 7. 82, 80 plus 2. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? fill in the blanks. ஸோ இப்போ 74 வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பிரேக் டவுன் பண்ணுறது? 70 plus 7. இது வந்து ஆக்சுவலாக 70 plus 7 வராது, 70 plus 4 வந்து வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 80 plus 2. இது என்ன கொடுக்கும்? 82. அதாவது 80 in the mind, 2 in the finger. After 80, 81, 82. அப்படி இல்லைனாலும் நார்மல் பிரேக் டவுன் ப்ரொசீஜர் படி இதை எழுதிக்கலாம். 45 என்ன அர்த்தம்? 40 plus 5. இப்போ 33 இங்கே கொடுத்துருக்காங்க. 30 plus 3 gives 33. 70 plus 1 71. 68னா 60 plus 8. Monu has only 10 rupee notes and 1 rupee coins. He bought the following things. How can you help him to pay for the things in 10 rupee notes and 1 rupee coins? The first one is done for you. மோனு கிட்ட என்ன இருக்கு? 10 ரூபாய் நோட்டும் 1 ரூபி காயின் மட்டும்தான் இருக்கு. அவன் இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கான். ஸோ எப்படி வந்து பைசா வந்து பே பண்ணுறது, எப்படி டோட்டல் மணி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பென்சில் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னது? 45 rupees. ஸோ 4 10 rupees, 5 1 rupee காயின்ஸ். 40 plus 5 என்ன அர்த்தம்? 45. இப்போ ஸ்கூல் பேக் வந்து 65 rupees. இதை எப்படி எழுதலாம்? 6 10 rupee நோட்ஸ் plus 5 1 rupee coins. 6 10 rupee notes என்ன அர்த்தம்? 60 rupees அர்த்தம். 5 1 rupee coins னா plus 5 அர்த்தம். ஸோ இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 65 rupees. இதே மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து 88 rupees. இதை எழுதலாம். 8 10 rupee notes plus 8 1 rupee coin.
8 10 rupee notes என்ன அர்த்தம் 80 rupees. 8 1 rupee coin 8 rupees. ஸோ இதை டோட்டல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 88 rupees வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில் 34 rupees. ஸோ 3 10 rupee notes plus 4 1 rupee coins. 3 10 rupee notes na 30 plus 4 1 rupee coin na 4, which is equal to 34. But 10 is both 39 rupees. So 3 10 rupee notes plus 9 1 rupee coins. That is equal to 30 plus 9, which is equal to 39 rupees. Bangle throw. இந்த கேமில் யாரெல்லாம் விளையாடுறாங்க ஏமன் அன்சு அனு அலி அண்ட் அனில் எல்லாமே வந்து விளையாடுறாங்க. இது பேர் என்னது ரிங் கேமா. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த ரிங் அப்படி இல்லைன்னா பேங்கில் வந்து தூக்கி போடுறாங்க. அது வந்து ஒரு பர்டிகுலர் டாட்ஸை வந்து கவர் பண்ணுது. ஸோ அந்த டாட்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இதில் வந்து ஒரு பிக் டாட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். குட்டி டாட் வந்து 1 பாயிண்ட், அதாவது 10 rupees 1 rupees மாதிரி தான் சரிங்களா. பெருசாக இருக்கிறதுக்கு வந்து 10 பாயிண்ட்டு, சின்னதாக இருக்கிறதுக்கு வந்து 1 பாயிண்ட்டு. ஸோ இப்போ யார் யார் என்னென்ன ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே நேம் கொடுத்துருக்காங்க, இங்கே டாட்ஸ் கவர்ட் பை ரிங்க. இந்த வளையம் வந்து எத்தனை டாட்ஸை கவர் பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். பிக் டாட்ஸ் எத்தனை, ஸ்மால் டாட்ஸ் எத்தனை, அவங்களோட பாயிண்ட்ஸ் ஏர்னிங் வந்து எவ்வளவு, அவங்களோட டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து என்ன, யார் வின்னர் ஆஃப் தி கேம், இதைத்தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து யார் ஏமன். ஏமன் வந்து எத்தனை பிக் டாட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காப்புல 1 2 3 4 4 பிக் டாட்ஸ். எத்தனை ஸ்மால் டாட்ஸ் இருக்குது 1 2 3 4 5 6 7 7 ஸ்மால் டாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பை பிக் டாட்ஸ் வந்து எவ்வளோ, பிக் டாட்ஸ் வந்து என்னது ஒரு டாட் எடுத்திருந்தா 10 பாயிண்ட்டு. ஸோ 4 பிக் டாட் வந்து எடுத்திருக்கான். ஸோ 4 × 10 40. அதே மாதிரி ஸ்மால் டாட் வந்து என்னது 1 பாயிண்ட்டு. ஸோ 7 ஸ்மால் டாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எத்தனை பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கான் 7 பாயிண்ட்ஸ். டோட்டல் வந்து என்னது 40 + 7 47. இப்போ அன்சுவோடதை வந்து பார்க்கலாம். அன்சு வந்து எத்தனை பிக் டாட்ஸ் 1 2 3 3 பிக் டாட்ஸ். எத்தனை ஸ்மால் டாட்ஸ் இருக்குது 1 2 3 4 5 6 7 7 ஸ்மால் டாட்ஸா. ஸோ பிக் டாட்ஸ் படி பாயிண்ட் ஏர்ன் பண்ணது வந்து 30 3 × 10. ஸ்மால் டாட்ஸ் வந்து 7. ஸோ 30 + 7 37. இப்போ அணுவோடதை வந்து பார்க்கலாம். அணுவோடது ஒரே ஒரு பிக் டாட்டை. ஸ்மால் டாட் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 7 இருக்குது. ஸோ பிக் டாட் மூலமாக ஏர்ன் பண்ண பாயிண்ட் வந்து 1 × 10 10 7 × 1 7. ஸோ 10 + 7 17 பாயிண்ட்ஸ் டோட்டலாக வந்து. இப்போ அனிலுக்கு வந்து எத்தனை பிக் டாட்ஸ் 2 பிக் டாட்ஸ். எத்தனை ஸ்மால் டாட்ஸ் 1 2 3 4 5 6 6 ஸ்மால் டாட்ஸ். பிக் டாட்ஸ் படி எவ்வளோ பாயிண்ட்ஸு 20 பாயிண்ட்ஸு. இது வந்து 6 பாயிண்ட்ஸு. ஸோ 20 + 6 26. நெக்ஸ்ட் அலி வந்து பார்க்கலாம். எத்தனை பிக் டாட்ஸ் 2 பிக் டாட்டை. எத்தனை ஸ்மால் டாட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 8 ஸ்மால் டாட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் எவ்வளவு பை பிக் டாட்ஸ் 20. ஸ்மால் டாட்ஸ் வந்து 80. 20 + 8 28. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் யாருக்கு வந்து ஜாஸ்தியாக கிரேட்டர் பாயிண்ட் இருக்குது, ஏமனுக்கு தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது 47. ஸோ ஹூ இஸ் த வின்னர், ஏமன் இஸ் தி வின்னர். த ஃப்ளூட் மேன் அண்ட் தி ரேட்ஸ். ஃப்ளூட் மேன் என்னது புல்லாங்குழல் வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஃப்ளூட் மேனு. இதை வந்து நீங்கள் லெசனில் வந்து பார்த்துருப்பீங்களா. அந்த கிங்கை வச்சுட்டு இந்த ஒரு கதை வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரேட்ஸ்னா எலி. I counted 1 maize seed and kept 1 for 1 maize seed. When I have 10 cards, I changed with this card 10. Which card should I have if I have counted up to 24? Maize seed அப்படின்னா வந்து என்னது சோளம் பார்த்துருக்கீங்களா. அதாவது பாப்கார்ன் வந்து தயாரிப்பாங்கல்ல, எதை யூஸ் பண்ணி தயாரிப்பாங்க, சோளத்தை யூஸ் பண்ணி தான் தயாரிப்பாங்க. மஞ்சள் கலரில் இருக்கும் சரிங்களா. அதுதான் வந்து என்னது மேஸ் சீடை. இப்போ கவுண்ட் பண்ணுறாங்க அந்த சீடை. இப்போ 1 இருந்துச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி அதில் 1ன்னு போட்டு தனியாக வந்து வச்சிடறாங்க. ஸோ 10 மேஸ் சீடை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த 10 தூக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளே 10 அப்படின்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 24 சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி வந்து அவங்க கார்ட்ஸ் யூஸ் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 24னா என்ன அர்த்தம், 10s 1s வந்து போட்டுக்கோங்க, 2 10s 4 1s அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ 10ஸாக இருந்தால் என்ன நீங்கள் வந்து படணும்,
ஸ்கொயர்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ 2 10 ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 4 ட்ரையாங்கிள்ஸ், 1 ட்ரையாங்கிள்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 57 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை ஸ்கொயர் வந்து இருக்கணும்? 1 2 3 4 5. 5 ஸ்கொயருக்குள்ளே வந்து என்ன வேல்யூஸ் இருக்கணும்? 10 இருக்கணும். இது 10s ஒன்ஸ், அதே எப்படி போட்டுக்கோங்க. 5 times 7 ஒன்ஸ். ஒன்ஸ் வந்து எத்தனை இருக்கணும்? 1 2 3 4 5 6 7. இதுக்குள்ளே வந்து என்னது? 1 வந்து போட்டணும், சரிங்களா? 1 ட்ரையாங்கிள் கார்ட்ஸ். இப்போ 77 10s ஒன்ஸ் போட்டுக்கோங்க. ரெண்டுலேயும் 7 7 வந்து இருக்கணும். 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் கார்ட். 1 2 3 4 5 6 7. இப்போ 88 10s ஒன்ஸ். இதுலேயே வந்து 8 கார்ட்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? அதாவது 10 கார்ட்ஸ் வந்து 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. ட்ரையாங்குலர் 1 கார்ட்ஸும் 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்தபடி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1 smiley stands for 10 ice cream and 1 triangle stands for 1 ice cream. Using these sign, repeat the following. அதாவது 10 ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா ஸ்மைலி ஃபேஸை ட்ரா பண்ணணும். ஒரே ஒரு ஐஸ்கிரீம் இருந்தால் இந்த ட்ரையாங்கிளை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஐஸ்கிரீம்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 22 ஐஸ்கிரீம்ஸ். அப்படின்னா என்னது? 2 ஸ்மைலி ஃபேஸா? இது 10s ஒன்ஸ், சரிங்களா? ஸோ 2 ஸ்மைலி ஃபேஸை அப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ட்ரையாங்கிள் இப்படி வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் 10s ஒன்ஸ் போட்டுக்கோங்க. 43 ஐஸ்கிரீம் இருக்குது. ஸோ எத்தனை ஸ்மைலி ஃபேஸ் வரும்? 4 ஸ்மைலி ஃபேஸ் வந்து வரும். எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வரும்? 3 ட்ரையாங்கிள்ஸ். இப்போ 30 ஐஸ்கிரீம். 10s ஒன்ஸ் போட்டுக்கோங்க. எத்தனை ஸ்மைலி ஃபேஸ் வரும்? 3 ஸ்மைலி ஃபேஸ் வந்து வரும், சரிங்களா? ஒன்ஸில் வந்து ஒன்றுமே வந்து வராது, ஏன்னா 0 வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இந்தபடி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. Clean School Day. To celebrate World Animals Day in a school, it was decided to make a group of 10 students to perform on the stage. The number of students in all the classes were given below. அதாவது ஸ்கூலில் வந்து அனிமல்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. அதில் வந்து குரூப் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது என்னது? மேடையில் வந்து ஒரு கச்சேரி இல்லைன்னா டான்ஸ் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா? ஒரு செட்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 10 ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க. ஸோ இங்கே வந்து கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸஸ் 1 to 5ல் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறது, எத்தனை பேர் மிச்சமாக வந்து இருக்காங்க அப்படின்றத எழுதணும். ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. How many groups were formed from each class and how many students were left in each class? ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்டை யூஸ் பண்ணி குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து விடுபட்டுட்டாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? கிளாஸ் 1 33 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் 10s ஒன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. எத்தனை குரூப் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும்? கொஷினை நல்லா பார்த்துக்கணும். குரூப் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 குரூப் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். எது வந்து விடுபட்டது? இந்த ஒன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க தான் லெஃப்ட் ஆன ஸ்டூடெண்ட். அதே மாதிரி தான் இது 4 குரூப் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 5 வந்து லெஃப்ட் அவுட். 3 குரூப் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ், 4 வந்து லெஃப்ட் அவுட். இப்போ 56, இதை இன்னொரு படியும் பார்க்கலாம். 56னா என்னது? 50 + 6. ஸோ இதை யூஸ் பண்ணி 5 குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிடுறாங்களா? 6 வந்து லெஃப்டா? ஸோ அப்படியே நீங்கள் எழுதலாம். 62னா 6 குரூப் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ், 2 லெஃப்ட். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? How many students were left in all? இப்போ மொத்தமாக லெஃப்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள்? இதை ஆட் அப் பண்ணுங்கள். 3 + 5 8, 8 + 4 12, 12 + 6 18, 18 + 2 20. ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லெஃப்ட். 20 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து how many more groups can be formed with all the left students? இப்போ விடுபட்ட ஸ்டூடெண்ட் இருக்காங்களா 20 ஸ்டூடெண்ட், இதை யூஸ் பண்ணி எத்தனை குரூப் வந்து ஃபார்ம் பண்ணலாம்? இந்த 20யை வந்து திருப்பி வந்து 10s ஒன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. 2 10 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா? ஸோ 2 more groups can be formed. 2 more groups of 10 students can be formed.
எஸ் எனி ஸ்டூடெண்ட் லெஃப்ட் நோ. இது ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எது ஸ்டூடெண்ட் லெஃப்ட் ஆயிருக்காங்களா? இல்லை, இங்கே 0 தான் இருக்குது பாருங்க. அதாவது இந்த 20 யூஸ் பண்ணி கரெக்டாக 2 வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். வேற எந்த ஸ்டூடெண்ட்டும் லெஃப்ட் ஆகலை. ஸோ நோ. தேங்க்யூ கிட்ஸ்.